வேற லெவல். பில்லா ஸ்டென்ட்டுக்கு முன்னாடிலாம் எந்த படமும் ஓடாது. விஜய் படம் இருந்தாலும் சரி, அவன் படம் வந்தாலும் சரி, எந்த படமும் ஓடாது. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்குனதுடா. தலை வேற லெவல் வைப்பு தலை. சீரியஸா நினச்சே பார்க்க முடியாது அந்த மாதிரி வைப்பு. டேரக்டராக சப்போர்ட் பண்ணாங்க, செம்மையாக இருந்தது படமே. வேற லெவல் தலை. தலை அவர் காட்டுற பாசம், அந்த அக்கறை நாள் தான் தலை. அவரே சொல்லிக்கிறாரு, ஃபஸ்ட்டு உன் குடும்பத்தை போய்ப்பாரு, நெக்ஸ்ட்டு வந்து என்னை பாருங்கிறாரு. அந்த ஒரு வார்த்தை கோசம் தான். ஆமாம், வேற லெவல். பில்லா ஸ்டென்ட்டுக்கு முன்னாடிலாம் எந்த படமும் ஓடாது. விஜய் படம் இருந்தாலும் சரி, அவன் படம் வந்தாலும் சரி, எந்த படமும் ஓடாது. ஸ்டென்ட்டுக்கு முன்னாடி ஆள் தான் தலை. தலை அவர் எப்பவுமே எல்லாரையும் வாழ விட்டு தான் பழக்கம். ஆனால் அவர் அமுகத்தையும் நிறைய பேர் பார்க்குறாங்க தலை. அவ்வளோதான் தலை. ஹாப்பி பர்த்டே தலை. அவ்வளோதான் ப்ரோ. வேற லெவல் வைப் ப்ரோ. எப்படி சொல்கிறது, நான் என்ஜாய் பண்ணேன், பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். நான் தியேட்டரில் மிஸ் பண்ணேன். ஆனால் இதை நான் வந்து பார்க்கும்போது அதே மாதிரி ரோகிணி எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரோகிணி தலை படம் பார்க்குறேன். தலைனாலே ரோகிணி தான், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் வந்து நான் என்னுடைய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்லா இதாக இருக்குது ப்ரோ. அவர் பர்த்டேல அவர் எல்லாத்துக்கும் ட்ரீட் வச்சிட்டார். நிஜமாலுமே பில்லா படம் மங்காத்தாவும் ட்ரீட் வச்சுருக்கோம். இதுவும் டபுள் டமாக்கா மாதிரி. தீனாவும் சரி, இது பில்லாவும் சரி, டபுள் டமாக்கா தான். நீங்களே பார்த்துருப்பீங்க, காலையிலேருந்து ஃபுல்லாக ஃபேன்ஸ். இவ்வளோ வெயில் நின்றுட்டு இருந்தோம் நாங்களாம். நிஜமாலுமே அந்த லெவலுக்கு நாங்கள் வந்து இதாக இருந்தோம். அவர் சொன்னது செஞ்சாலே போதும் ப்ரோ. ஃபஸ்ட்டு அவங்க ஒர்க்கை பாருங்கள், ஃபேமிலியை பாருங்கள், அப்புறமேட்டு வந்து என்னையை பாருங்கள் டைம் கிடைக்கும் போது. அதுதான் ப்ரோ. அது ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வராது. ப்ரோ நிஜம் நிறையா நம்மளே பார்த்துருக்கோம். நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, நிறையா பிரச்சனைகள் வருது, நிறையா ஃபேன்ஸ் ப்ராப்ளம் வருது, தியேட்டர்லாம் சேதமாகுது. அவர் சொன்ன மாதிரி நம்ம ஃபேமிலியை பார்த்துட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட, அவரை மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம இருந்தோம்னா நம்ம லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபாலோ பண்ணாலும் நம்ம லைஃப் முன்னேறும்ல. அதனால வந்து ஆமாம் ப்ரோ. அவர் மாதிரி வந்து நம்ம டிசிப்ளினாக இருந்தாலே போதும். அவர் என்ன ஃபோக்கஸ்டாக ஒரு டிசிப்ளினாக இருந்து எப்படி இருக்கிற ஒரு சொன்னார்னா அந்த சொன்ன செயல் அப்படியே ஃபாலோ பண்ணுறாருல, அதை ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம டிசிப்ளினாக இருந்தாலே போதும், நம்ம வந்து முன்னேறிடலாம். அதே மாதிரி ஆட்டிடியூடாக இருக்கணும். எல்லாரும் ஆட்டிடியூடாக இருங்க, ஜென்டில்மேனாக இருங்க தலை மாதிரி. தலையை பார்க்க பயங்கரமாக இருந்தார். அதுவும் விண்டேஜ் தலை. 2007 பார்த்தது வேற மாதிரி இருந்தார் தலை. அப்படியே அந்த யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம், அந்த கன் எடுத்து சுடுறது வேற லெவல் தலை. தலையை பார்த்தாலே போதும். இதில் வேற வைப்பு, இந்த மை நேம் இஸ் பில்லா, அதெல்லாம் பயங்கர சேவல் கொடி, ஒரே வைப்பு தான். தலையை பார்த்தாலே போதும், அவ்வளோ ஸ்டைலு. அந்த மாரி ஒரு தலையை இப்போ பார்க்க முடியுமானே தெரில, அவ்வளோ ஸ்டைலு. அந்த கார் சேஸ்லாம் எப்படி இருந்துச்சு படத்துல? சும்மாவே பெருட்டுவார் காரை, அதில் இன்னும் பெருட்டிருப்பாரு தலை. ரேஸ் பைக் ரேஸ்லாம் நம்ம அஜித் தான் என்னைக்குமே நம்பர் 1. ஸோ இந்த படத்துலையுமே ஸ்டண்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாரு. எவ்வளோ லைவாக இருந்துச்சு பார்க்க? தலை சும்மாவே லைவ் தான், பயங்கரமாக இருந்தது ப்ரோ. அப்படியே செலிப்ரேஷன் என்ன சொல்கிறது, அந்த 2007 போயிட்ட போல இருந்தது அப்படியே. அதான் அந்த அஜித்தை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். உங்களோட ஃபேவரட் மூவி நான் அஜித்தோடது எந்த மங்காத்தா, சிட்டிசன். நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாரும் சார்பாக ஒரு டைலாக் சொல்லிட்டு போயிருங்க. தலையோட டைலாக் ஒன்று. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நானாக செதுக்குனதுடா. அதுக்கு ஏற்ற போல் அவரோட வாழ்க்கை அப்படி தான் அமைஞ்சிருக்கு. அதனால் அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஹாப்பி பர்த்டே தலை. உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, ரிஸ்க்கு மட்டும் வேணாம், நீங்கள் நடந்து வந்தாலே போதும். ஹாப்பி பர்த்டே. ஒர்த்தாக இருந்துச்சு ப்ரோ. தலை ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகாக இருந்தாப்புல. எனக்கு வந்து இது ஒரு ஃபஸ்ட் டே பார்க்குற படம் மாதிரி இல்லை. எப்படி சொல்கிறேன்னா ரீரிலீஸ் படம் மாதிரில ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து நான் காலிலேருந்து வந்து எப்படி படம் பார்க்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும். தலையோட கார் சேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பில்லா மூவியில். ஸோ நல்லா எஃபோர்ட் போட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கார் சீன்லாம் தேட்டரில் பார்க்கும்போது எவ்வளோ வைப்பாக இருக்கும். கார் சீன்லாம் வந்து பில்லா அடுத்து என்ன இருந்தாலும் அப்படி எல்லா படத்துலையும் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா பண்ணதுன்னா பில்லாலேருந்து தான் அந்த கிரேஸ் உருவானது கார் ரேஸ்க்கு. நல்லா பண்ணியிருந்தாப்புல, அவ்வளோ அழகாக இருந்தாப்புல மனுஷன். அவர் வந்து மூஞ்சியில் ரொம்ப அடிபட்டு இருந்தால் கூட அவ்வளோ அழகாக இருந்தாப்புல. ஸோ அந்த ஒரு ட்ரிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த வந்து போலீஸ் வந்து அவர் அந்த சீன்லாம் எவ்வளோ சவுண்டாக இருந்துச்சு ப்ரோ. இது என் வாய்ஸ் இல்லை ப்ரோ, எனக்கு தொண்டையே கட்டி இருக்கு, பேச முடியல. நான் இப்போ நேருக்கு ஒரு 10 இன்டர்வியூ கொடுத்துட்டேன். உண்மையிலே அஜித் சார் அவ்வளோ அழகாக இருந்தாப்புல. இதே மாதிரி அவர் இன்னும் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணால் போதும், வேறு எதுவும் வேணாம் ப்ரோ. டைகாட் யுவன் ஃபேன் ப்ரோ. எனக்குலாம் கூஸ் பம்ப்ஸாக இருக்குது ப்ரோ ஒவ்வொரு ஃப்ரேமாக. யுவன் சார் வந்து இந்த மாதிரி ஒரு படம் மறுபடியும் ஒரு பிஜிஎம் கொடுக்கணும்னு நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஹாப்பி பர்த்டே தலை. விடாமுயற்சிக்கும் வெயிட் பண்ணிருக்கேன் ப்ரோ. நான் வந்து
முன்னாடியில் வந்து பயங்கர கிரேஸ் இருக்கும், பயங்கரமாக ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி அப்படி பண்ணேன். அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரே ஃபேமிலியை பாருங்கள், ஒர்க்கு பாருங்கள் அப்படி பண்ணிட்டாப்ல. நாங்கள் மெச்சூராக புரிஞ்சுக்கிட்டோம், சரி ஓகே அப்படின்னு டைம் கிடைக்கிற ஃபஸ்ட் ஷோ பார்க்குறோம், படம் என்ஜாய் பண்ணுறோம், அதோட லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிடும். நான் இன்றைக்கி ஒரு நாள் வந்து அணில ஆமையாக இருக்கிறேன், மறுநாள் ஃபுல்லாக என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். அஜித்தோட பில்லா மூவி பார்த்துட்டு வந்துருக்கீங்க. செமையாக இருந்துச்சு ப்ரோ. பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு. அது மாதிரி எல்லாம் ஹெச்டியில் லேப்டாப்பில் ஃபோனில் அந்த மாதிரி பார்த்துருவோம். பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பிஜிஎம் இருந்துச்சு, செம்ம வைப்பாக இருந்துச்சு. பில்லா அங்கே இது பில்லா நல்ல மூவி தானே, நல்ல இல்லை. ஆனால் மங்காத்தா நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. நானே வந்தேன் மங்காத்தா இருந்தால் மங்காத்தாக தான். ஏன்னா செம்மையாக இருந்திருக்கும். வந்து ட்விஸ்ட்டு ஒரு நெகட்டிவ் ஷேட்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், தேட்டரில் பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் ரிலீஸ் பசங்களோட பார்க்கல அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. பசங்களோட பார்த்தா செம்மையாக இருந்திருக்கும். மங்காத்தா ரிலீஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பில்லாவோட சேர்த்து. கொஞ்சம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. எதுவுமே அந்த 360 கார் 360 டிகிரி எல்லாம் சுற்றலாம் சரியான சீன். தலைக்கே செஞ்சு அதுக்குன்னே வந்து எழுதுன மாதிரி இருக்கும். அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அது தலையை பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சு. தலஜித்தோட மூவி வந்து ரொம்ப டவுனா இருக்கு. பில்லா தான் வந்து ஒரு நல்ல சக்சஸ் கொடுத்துச்சு. சோ அதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இந்த மாதிரி மூவிஸ் வரல, நீங்க அந்த ஃபீல் பண்றீங்களா? பில்லா மாதிரி மூவி பில்லா மங்காத்தாக்கு அப்புறம் ஒரு நல்ல ப்ராப்பர் கமர்ஷியலான ஃபிலிமு, ஒரு எல்லா ஃபேன்ஸுக்கும் எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிச்ச மாதிரின்னா இன்னும் படம் வரல தான். நடுவில் 2-3 படம் எதிர்பார்த்தோம், பட் அமையல. அடுத்து இப்போ 2 படம் விடாமடிச்சு குட் பேட் அக்லி வருது. அது எதிர்பார்க்குறோம், நல்லா வரும் அப்படின்னு சொல்லி. பிஜிஎம்லாம் போட்டு அது பேரே பிஜிஎம் கிங் தான், போட்டு சேர்ச்சி நொறுக்கி விட்டார் தலைவர். அது காம்போனாலே வெறியாக தான் இருக்கும். பில்லாவும் சரி மங்காத்தாவும் சரி செம்மையாக இருந்துச்சு. பிக் ஸ்க்ரீனில் கேட்கும்போது அடிக்கும் போது நல்லா இருந்துச்சு. தலை வந்து சின்ன வயசில் வந்து மங்காத்தா எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்ச வயசில் மங்காத்தா தான் தேட்டருக்கு கூப்பிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி வந்து டிவியில் அப்படி பார்த்தது தான். பட் அந்த சின்ன வயசு எனக்கு விவரம் தெரியாத வயசுலேயே அவ்வளோ இருட்டாகி அவ்வளோ க்ரௌடோட பார்க்கும்போது எனக்கு என்ன ஒன்றுமே புரியல. என்ன இவ்வளோ கத்துறாங்க, இப்படியே இவ்வளோ இதாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது. ஹாப்பி பர்த்டே தலை. ஸோ ஹாய் ப்ரோ, நம்ம தலை அஜித்தோட பில்லா மூவி ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தலை ஃபேன்ஸ்க்கு எல்லாமே ஒரு ஃபேவரட்டான மூவி. ஸோ தேட்டரில் பார்க்குறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? 100% சாட்டிஸ்ஃபைடாக, ரொம்ப வருஷம் கழிச்சு 100% சாட்டிஸ்ஃபைடாக ஒரு மூவி. ஏன்னா நம்ம எல்லாரும் நம்ம எவ்வளோ தான் வந்து விசுவாசம் வீரம் அது இதுன்னு நம்ம என்ன சொன்னாலும் நமக்கு தலை ஃபேன்ஸும் சரி நியூட்ரல் ஆடியன்ஸும் சரி சாட்டிஸ்ஃபைடான தலை படம் ரொம்ப நாளாச்சு வந்து நமக்கு. இன்னும் மங்காத்தா சொல்லி நாங்கள் ரிலீஸ் ரைட்ஸ் கிடைக்கல. நாங்கள் மங்காத்தா ரிலீஸ் ஆகிடுச்சா இன்னும் வேறு லெவலில் கலக்கிருக்கலாம். பில்லா மங்காத்தா ஆரம்பம் என்ன இருந்தாலும் இந்த லைனப்பில் இந்த 4 பீக்கில் இருந்த டைம் ஒரு தலைப்படம் பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோட கத்தி இந்த தொண்டை வாய்ஸ் போய் வந்த ரொம்ப நாள் கழிச்சு. ரொம்ப நாளாக இப்போ பார்த்துட்டு வரோம், தேட்டர்லேருந்து வெளியில் வரும்போது என்னடா அப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் புது படம் பார்த்த மாதிரி இன்னைக்கு ரிலீஸ் ஆன படமாக இருக்குது, ரீலீஸ் படம் மாதிரியே இல்லை. அவங்க என்ன தான் இப்போ செலிப்ரேஷன் பண்ணட்டும், பாலிடிக்ஸ் போட்டோம், நமக்கு தலைப்படம் வருஷத்துக்கு ஒரு ரீலீஸ் படம் விட்டால் கூட ஓகே. அடுத்தடுத்து தீனா விட்டுருக்காங்க. பழைய படத்தை எடுத்து விட்டால் கூட அவங்க பார்த்துட்டே இருக்காங்க 4 படம் உட்காந்து. அஜித்தோட கேரியர் ரொம்ப டவுனாக இருந்தப்ப இவர் காலிடா அப்படின்னு சொன்னப்போ பில்லா மூவி வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ ஈவன் மியூசிக் தெரிக்க விட்டுருப்பாங்க. இப்போ சாங்ஸு பிஜிஎம்லாம் சும்மா அனல் பறக்கும், தேட்டரில் விசில் பறந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸோ ரீரிலீஸ் அப்போ அதே வைப் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? ப்ரோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ண ப்ரோ. ஏன்னா வந்து யுவன் சரி தலையும் சரி 2 பேரும் பீக்கில் இருந்த டைமிங். பில்லா ரிலீஸ் ஆனது மங்காத்தாலாம் வந்து செம்ம பீக்கில் இருந்து. இப்போ யுவனுமே இப்போ தலை டவுன் ஆகிட்டு திரும்ப மறுபடியும் இப்போ கம்பேக் கொடுத்த படம் பில்லா அந்த டைமிங். இப்போ வந்து மறுபடியும் டவுனில் 2 பேருமே டவுனில் தான் இருக்காங்க. ஆனால் இது பில்லாங்கிறது ஒரு தலை ஃபேனாக சரி நியூட்ரல் ஃபேனாலும் சரி ஒரு சாட்டிஸ்ஃபைடான அஜித் இதான் அஜித் அப்படின்னு காட்டின ஒரு படம் தான் வந்து பில்லா மங்காத்தாலாம். இப்போ வந்து நமக்கு என்ன நம்ம பார்த்தாலும் இந்த விசுவாசம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு விசுவாசம் போஸ்டர் இருக்குது, இங்கே தீனா போஸ்டர் இருக்குது, ரெண்டையும் பார்த்தோம்னா அவங்க தீனாவை பார்க்கும்போது முத்தம் கொஞ்சம் மூளை இருக்கும் தலையை பார்த்து, அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ நீங்கள் எதனால் அஜித் ஃபேன் ஆனீங்க? மூவினால ஆனீங்களா இல்லை அவரோட பர்சனல் கேரக்டர் ஆனீங்களா? ஸோ உங்களுக்கு எதனால் அஜித்தை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு? மூவினால தான் ப்ரோ ஃபேன் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மூவி ப்ரோ நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தது நான் தேட்டரில் FTFS பார்த்ததுன்னா மங்காத்தா தான். அதுக்கு முன்னாடி பில்லா அதெல்லாம் வந்து நான் சும்மா ஃபோனில் லேப்டாப்பில் பார்த்துருக்கேன், வீட்டில் டிவியில் பார்த்துருக்கேன். அதில் பார்த்து அட்மையர் ஆகி மங்காத்தாவில் FTFS பார்க்க ஆரம்பித்தேன். பில்லா FTFS பார்க்குற சான்ஸ் எனக்கு கிடைக்கல. அப்போ வந்து நான் டிப்ளமோ அந்த டைமில் இருந்தேன். அப்போ நான் FTFSலாம் போகல, எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை. இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரீரிலீஸ் பில்லா எப்படியா ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட மாட்டோமா வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அதே மாதிரி மங்காத்தா கிடச்சா இன்னும் எத்தனை வேணாலும் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு தலையோட பர்த்டே ப்ரோ, தலைக்கு வந்து நம்ம ஃபேன்ஸ் சார்பாக உங்கள் விஷயம் சொல்லிடுங்க. ஹாப்பி பர்த்டே தலைங்கிறத விட ஏகே அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் தான் என்றைக்குமே. நம்ம வந்து படம் ரிலீஸ் ஆகுது நம்ம பார்க்குறோம்ல ப்ரோ. இப்போ நிறைய பேர் வந்து தளபதி அவங்கவுங்களுக்கு டைட்டில் நிறைய போட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம தலை வந்து அல்டிமேட் ஸ்டார் டைட்டிலே வேணாலும் தூக்கி போட்டு போயிட்டார், ஜஸ்ட் அஜித் குமார்னு போடுங்கன்றார். ஸோ இது எவ்வளோ பெருமையாக இருக்குது ஃபேன்ஸ்க்கு?
ப்ரோ நமக்கு இந்த டைட்டிலாம் தேவையில்ல ப்ரோ. நம்ம அஜித் குமாருக்கு இந்த நேம் போதும் ப்ரோ. அவங்க பாலிடிக்ஸ் பண்ணட்டும், ஃபேன்ஸை வச்சு என்னென்னமோ பண்ணட்டும் ப்ரோ. நமக்கு தலையை ஸ்க்ரீனில் பார்த்தா போதும், பார்த்து அந்த என்ஜாய்மெண்ட் நமக்கு வருஷத்துக்கு ஒரு படம் கிடச்சா போதும். அது போக ஃபேன்ஸை யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு எதுவுமே வேணாம், ப்ரொஃபஷன் மட்டும் போதுன்னு சொன்னவருக்கு ஜஸ்ட் அவரோட ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொஃபஷன் மூவி அதை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான்.